ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் கேப்பச்சினோ வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கேப்பச்சினோ மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 3 டீஸ்பூன் சுகர், ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணி சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸஸாக செஞ்சு அதை ஒரு 1 வீக் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது ஒரு தனி டேஸ்ட். நான் அதுக்காக இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். பீட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 7 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் ஸ்பூன்லேயே கூட மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே கலர் நல்லா லைட் ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமி டெக்ஸ்சர் வந்துட்டுருக்கு. ஒரு 7 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக கேப்பச்சினோ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பால் எடுத்து காய்ச்சி எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் 6% ஆர் மோர் ஃபேட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பாலை காய்ச்சும் போது இந்த மாதிரி விஸ்க் பண்ணிகிட்டே காய்ச்சணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஃபோமிங்காக கிடைக்கும். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃபோம் மில்க் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு காஃபி மக் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேப்பச்சினோ மிக்சர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ காய்ச்சின பால், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கேப்பச்சினோ மிக்சர், உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டாப்பில் ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகும். கேப்பச்சினோவோட ஹைலைட்டே அதில் போட்ட டிசைன்ஸ் தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். எனக்கு டாப்பில் டிசைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கேப்பச்சினோ வித்தவுட் காஃபி மிஷின் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு காஃபி லவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.